ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் பாட்டி நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜோடியும் கண் சுமிட்டாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்கணும். அப்போ நம்ம பத்மா பார்வதி என்ன திட்டம் போடுறாங்கன்னா, இங்கே பாரு, இந்த விஷயத்தில் மாயா தோற்று போகணும், என் பிள்ளை கோபப்பட்டே இந்த ஃபங்க்ஷனை விட்டு அடித்து துரத்தணும் அப்படின்னதும், சரி இப்போ என்னக்கா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. உடனே மிளகா பொடியை பார்வதி கையில் கொடுத்து, இதை நீ லேசாக போகும்போது மாயா கண்ணில் தூவிடு, அதுக்கப்புறமா எரிச்சலில் கண் சிமிட்டிடுவா, அவள் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னதும் இதை தானா கேட்டுட்டு ஓடி போய் கதிர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா பார்வதி நம்ம மாயா சீனு இருக்கிற அந்த பக்கம் பாராங்க. உடனே என்ன நடக்குதுன்னா, நம்ம கதிர் பார்வதியோட காலை பிடிச்சி தட்டினதும் மிளகாப்படி மாறி அந்த காமெடி ஒருத்தங்க வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட மூஞ்சில் பட்டுறது. அவர் கிடந்து அழுது துடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிறைய ஜோடிங்க கண்ணை சுமட்டிடுறாங்க. இந்த பக்கம் சீனு மாயா தன்னை சுட்டி என்ன நடக்குதுன்னு புரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேப்டா பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம கதிர் சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே பத்மா என்ன பார்வதி, ஒரு வேலையை கூட நீ ஒழுங்கா பண்ண மாட்டியா அப்படின்னதும், ஐயோ அக்கா, நான் கால் தவறி விழ பார்த்துட்டேக்கா, அதான் மாறி மிளகாப்பொடி அந்த மனுஷன் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னதும், நல்ல வேலை யாரும் பார்க்கல அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே தோற்று போயிடுறாங்க. கடைசியில் சீனு மாயா தான் ஜெயிக்கிறாங்க. இது அந்த அனௌன்ஸ் பண்ணுற கேர்ள் பேசிட்டு இருக்காங்க. சூப்பர், இப்போ இந்த போட்டியில் சீனு மாயா தான் வின் பண்ணியிருக்காங்க. தன்னை சுட்டி என்ன நடக்குதுன்னு கூட கவனிக்காம ரெண்டு பேருமே அவ்வளோ ஆழமான காதலோட கியூட்டா பார்த்துட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த போட்டியோட வின்னர் நம்ம சீனு மாயா தான் அப்படின்னதும் பத்மா பார்வதிக்கு வருது பாருங்க கோபம். செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா தனா கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இன்னும் நிறைய சுவாரஸ்யமான போட்டிகள் இருக்குது. இப்போ கப்பிள்ஸ் நீங்கள் டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னதும் இந்த பக்கம் சீனு, ஐயோ இதெல்லாம் தேவையா, இங்கே பாரு சீனு, இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம், இடையிலேயே போனால் தோற்று போய்டுங்கிற பயத்தில் போகிறோன்னு நினைப்பாங்க, அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோ அப்படின்னதும் சீனு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. எனக்கு தனி இருக்கத்தான் பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கிறதால தான் எனக்கு டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னதும், இங்கே பாரு சீனு, கப்பிள்ஸாக நடக்கிறது தான் போட்டி, இப்படி தனி ஒருத்தனா நின்று என்ன போட்டி நடத்த போகிற நீ அப்படின்னு மாயா சீனுவை திட்டுறாங்க கியூட்டா. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஒவ்வொரு கப்பிள்ஸாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பத்மா பார்வதி அடுத்த திட்டம் போடுறாங்க. இங்கே பாரு, அவன் முதல் போட்டியில் வேணும்னா ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இப்போ நடக்கிற இந்த டான்ஸ் காம்படிஷனில் இவ தோற்று போகணும், சொல்லப்போனால் சாதாரணமாக தோக்கக்கூடாது பார்வதி, அசிங்கப்பட்டு தோக்கணும் அப்படின்னது என்னக்கா பண்ணுறது. இப்போ இந்த கோலி குண்டு இருக்கு இல்லையா, இந்த கோலியை அவள் டான்ஸ் ஆடும்போது கால் பக்கத்தில் போட்டுரு, அது மேலே மட்டும் கால் பட்டிச்சு கீழே வழுக்கி விழுந்துருவா, அதுக்கப்புறமா என்ன எல்லாரு முன்னாடியும் அசிங்கப்பட்டுருவா. சீனுவும் ரொம்ப கோவப்பட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னுட்டு அவள் கண்ணத்துலேயே அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். போட்டியும் கேன்சல் ஆகிடும் அப்படின்னது. சூப்பருக்கா, இப்போ யார் பண்ணுறது, இப்போ டான்ஸ் பண்ணும் போதோ இந்த கோழியை போட்டுடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இது தானா கவனிச்சுட்டு நீரா மறுபடியும் விஷயத்த கதிர்கிட்ட சொன்னதும், ஓஹோ இந்த அளவுக்கு திட்டம் போடுறாங்களா, நீ கவலைப்படாத தானா, இந்த வாட்டியும் இந்த போட்டியில் நம்ம சீனு மாயா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னதும் இங்கே பார்த்தோன்னா ரெண்டு பேரும் சூப்பராக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கியூட்டா. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, கீழே கோலி இருக்குது, இதை கவனிச்சிட்றாங்க போல இருக்கு மாயா. உடனே சீனு தூக்குற மாதிரி நம்ம மாயா தொழினதும் சீனு தூக்கிடுறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த காமெடியும் தான் நம்ம பார்வதி போட்ட கோலியில் காலை வச்சு வழுக்கி கீழே கொண்டு விழுந்ததும் அவங்களோட தலையில் பட்டாம்பூச்சியெல்லாம் பறகுது. இதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனு மாயா அரிச்சு ஆடுறாங்க. ஐயோ, இவன் எங்கே கிடந்து தான் வாரானோ தெரியலக்கா, இவன் தான் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிட்டு இருக்கான் அப்படின்னதும், ஐயோ என்ன பார்வதி, கடைசியில் இந்த போட்டியிலேயே அந்த மாயா ஜெயிச்சிட்டாங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இதை பார்த்து நம்ம கதிர் தானா சிரிச்சிட்டு இருக்காங்க. வாவ், எல்லா கப்பிள்ஸையும் விட நம்ம சீனு மாயா ஜோடி சூப்பரா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க.
எல்லாரும் டான்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி தான் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சீனு மாயா மட்டும் காதலோட உணர்வுபூர்வமாக சூப்பராகவே டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டியும் நடந்த போட்டியில் நம்ம சீனு மாயா தான் பெஸ்ட் கப்பல் பெஸ்ட் டான்ஸராக செலக்ட் ஆகிறாங்கிற மாதிரி சொன்னதும் பத்மா பார்வதி வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. என்னக்கா இது, இவ ஜெயிச்சிட்டே போகிறா, நாம் அசிங்கப்பட்டுட்டே இருக்கோம், கடைசியில் இதெல்லாம் காரணமாக வச்சு மாயாவை வந்து சீனு ஏற்றுக்க போகிறான் அப்படின்னு போதும். இல்லை இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குல்ல, எப்படியோ ஒரு போட்டியாச்சுமா நமக்கு சாதகமா அமையாது, அவளா அசிங்கப்படுத்தாம என் புள்ள வாயால திட்டு வாங்கி கொடுக்காம இங்கிருந்து போகாம விடக்கூடாது பார்வதி அப்படின்னுட்டு பத்மா பார்வதி வந்து அடுத்தடுத்த திட்டங்கள் கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சது.